செத்துடலாம். விஜய்லாம் என்ன இவன் ஆக்டிங் பண்ணுறான், ஓன் டேரக்ஷனு ஓன் ஆக்டிங். விஜய்லாம் சத்தியமாக ஒன்றுமே லாய்க்கில்லை ப்ரோ. மங்காத்தாவே தூக்கி சொல்கிறது ஒரு லோக்கல் இதுவில் தனுஷால இப்படி எடுக்க முடியும் அப்படி காட்டி பயங்கரமாக எடுத்துருக்காரு ப்ரோ படத்தை. அச்சா மாலை அமுக்கு டோலு ராயன் வந்தா பேலு அந்த மாதிரி ப்ரோ. தண்டவாளத்தில் ஓடுதுரா ட்ரெயின், தேட்டரில் ராயன் படம் தான் லயனு. படம் வாங்க படம் வேற மாதிரி பாவிங்களா, தலை வேற மாதிரி நச்சுக்கிறா போல. தலை எனக்கு தலை ஒருத்தருக்கு ஒரு தலை, எனக்கு அவர் 10 தலை. அசுரன் 10 தலையில வந்தா போல. இது 50வது படம். ஒரே தலையில வந்து சும்மா பென்சிலு கத்து சுலுக்குன்னு குத்துறா போல. நல்லா இருந்துச்சு ப்ரோ, செம்ம ப்ரோ. என்ன ஆக்டிங் தான் ப்ரோ, ஓன் டேரக்ஷனு ஆக்டிங்கு சேம் டான்ஸிங் மியூசிக்கு எஸ்ஏ சூர்யா காம்போ இது போதும் ப்ரோ. தனுஷ் எப்படி பண்ணியிருந்தா நான் சொல்லவே தேவை ப்ரோ. வராங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, மொத்தம் கொலை மாசு செத்துடலாம். விஜய்லாம் என்ன இவன் ஆக்டிங் பண்ணுறான், ஓன் டேரக்ஷனு ஓன் ஆக்டிங். விஜய்லாம் சத்தியமாக ஒன்றுமே லாய்க்கில்லை ப்ரோ. என் தலைவன் பாருங்க ப்ரோ, போய் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் ப்ரோ. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் ப்ரோ. என் தலைவன் தான் ப்ரோ, எப்பவுமே அசுரன் கிங்கு தான். அவ்வளோதான் ஆக்டிங். இன்டர்வல் சீன்லாம் அவங்க அம்மாவை தூக்கி சாப்பிட்டோம் ப்ரோ. எவன் இந்த மாதிரி இன்டர்வல் சீன் எவன் கொடுத்தான்? இந்தியன் டூன்றீங்க, இந்தியன் டூவில் என்ன வந்துச்சு? ஒன்றுமே வரல, மொக்கை. மற்ற கமலை வச்சே முடிச்சிட்டாங்க. இங்கே வந்துட்டு பாருங்க, இன்டர்வல் சீனில் ஒருத்த அண்ணன் தம்பி 3 பேருமே வந்துட்டு மற்ற குடும்பத்துக்கு ஒன்று வந்து நின்ட்டானுங்க. அவ்வளோதான். எப்படி இருந்துச்சுன்னா சட்டெல்லாம் பறக்க விட்டோம் ப்ரோ. சட்டையை இப்போ தான் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வரும். படம் செம பயமா இருந்ததுண்ணா. D50 அவரே ஆடி நாச்சிலே சொன்னார், என் ஃபேன்ஸுக்காக நானே டேரக்ட் பண்ணி நானே செதுக்கிறேன், எந்த டேரக்டரும் நான் நம்பிக்கை வேணாம், நானே என் ஃபேன்ஸுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணி செம்மையாக செதுக்கிறாரு. இப்படம் தனுஷ் ஆக்டிங் பற்றி உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாருமே காமனாகவே தெரியும் தனுஷ் ஆக்டிங் எப்படின்னு. நீ படம் பாருங்க, செம்மையாக செதுக்கிறாரு. நீ ஸ்டார்டிங் 3-5 நாள் வரைக்கும் உட்காந்துலாம் பார்க்கவே முடியாது. எல்லாம் ஏச்சு இன்டர்வல் தான் ஏச்சு நிற்பாங்க. இன்டர்வல் முன்னாடி எல்லாம் ஏச்சு கிளம்புவாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி 10 நிமிஷம் எல்லாருமே நின்று தான் இருந்தாங்க. நீங்கள் எதாவது வீடியோ படம் வந்து எப்படி சொல்கிறேன்னா, சைலண்டாக இன்டர்வல் 10 நிமிஷம் முன்னாடி சைலண்டாக போகும். நான் படம் சைலண்டாக இருக்கும், ஃபைட் சீன் தான் வரும், ஆனால் சைலண்டாக இருக்கும். குத்து சைலண்டாக அப்படியே வருவாங்க. திடீர்னு தானே ஒரே ஜம்ப்பு எல்லாம் ஏச்சிட்டாங்கண்ணா. தேட்டரே ஏச்சிச்சு, ஒருத்தன் கூட உட்காரல. தனுஷ் ஆக்டிங் தானா, எப்பயுமே தனுஷ் ஆக்டிங் தான் பிடிக்கும். தனுஷ் தானே நம்ம எப்பயுமே தனுஷ் ஆக்டிங் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அப்படி தானே இருந்துச்சு படம். உண்மையாகவே இது படமா இல்லை வேறு எதனாவா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் வந்து இன்னும் கூட எனக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் அடங்கலைண்ணா. ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்குண்ணா. தேட்டரில் வந்து இசை புயல் வந்து உண்மையாக ஒரு புயலை காமிச்சாருண்ணா. வேறு லெவல் பேக்ரவுண்டு மியூசிக்லாம் சொல்லவே முடியல. நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல, எல்லா சேனல்லையும் நான் பதிவு பண்ணுறது தான். நான் ஒரு தளபதி ஃபேனு. அந்த தளபதி ஃபேனாக இருந்து ஒருத்தர் சில படத்தை வந்து நம்ம ட்ரோல் பண்ணுறது தான் வருவோம். ஆனால் இந்த படத்தை நான் என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. இவனால தான் ப்ரோ நான் வந்தேன். நான் ரோகிணியில் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன் ப்ரோ. எங்கள் வீட்டாண்ட தான் நான் லோக்கல் தேட்டரில் பார்ப்பேன். ரோகிணியில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கட்சிது வந்து சொல்லவே முடியல ப்ரோ. உண்மையாக ப்ரோ ஒரு தளபதி ஃபேன் ப்ரோ. முதல்ல வெறித்தனமான ஃபேன். சரி எதனா இதுவாக இருக்கும், இவனை போட்டு கலாய்க்கலாம் தான் வாய் அடிக்கிற மாதிரி வச்சுட்டாங்க படத்தில். அந்த இவனை வந்து நான் சூப்பராக இந்த படத்தை ஃபஸ்ட் நாள் கூட்டின்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஏன் ஃபஸ்ட் ஷோ பார்க்கலன்ற வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்குது ப்ரோ. எனக்கு வந்து உண்மையாகவே ஒரு வேறு லெவலான ஒரு இதுனா ஒரு பண்டிகை காலத்தில் விட்டுருந்தாங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு சரியான ட்ரீட்டாக இருந்திருக்கும் ப்ரோ. இது உண்மையாகவே தீபாவளியாக இருந்திருக்கும் ப்ரோ. உண்மையாக போகிக்கு விட்டுருந்தா கூட இன்னும் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும் ப்ரோ. ராயன் படத்தை பற்றி சொன்னா அச்சா மாலை அமுக்கு டோலு ராயன் வந்தா பேலு அந்த மாதிரி ப்ரோ. அதுதான் ப்ரோ. ஒரு ஹீரோனா வந்து ரொம்ப வந்து பில்டப் கொடுப்பாங்க ப்ரோ. உண்மையாகவே எல்லாருக்குமே வந்து ஒரு ஆக்ஷன் சும்மா அப்படி தொட்டா உயிர் இதெல்லாம் இருக்கும். தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நடிப்பார் ப்ரோ. இருக்கிறத நடிச்சிட்டு போயிடுவார். வட சென்னையிலே சரி ஒரு வாத்தி மாதிரி ஒரு அது மாதிரி கொடுத்தாலும் சரி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நச்சுன்னு போவார். இது கையில் அவர்கிட்ட கத்தி தான் கொடுத்தாங்க. எத்தனை கொலை பண்ணாருன்னு அவருக்கே தெரியாது போல. இஷ்டத்தின்னு கொலை பண்றாரு ப்ரோ. உண்மையாவே நேர்ல பாருங்க, தயவுசெய்து வந்து தியேட்டர்ல பாருங்க. போன்ல ஏத்தி பொறுமையா பார்க்கலாம்னு விட்டுறாதீங்க. உங்களுக்கு தியேட்டர்ல பார்த்தா அதோட அருமை தெரியும். டைரக்டரா கலக்கிறாரு ப்ரோ. உண்மையா ஆக்டரா கலந்தத விட டைரக்டரா செம்மையா கலக்கிறாரு ப்ரோ. படம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் டைரக்ஷன் பண்ணி சும்மா தாறுமாறா வேற லெவலில் பண்ணியிருக்காரு. இப்போ ஒருத்தர் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, பென்சில் ஊக்கு எடுத்து குத்துறாரு. பென்சில் ஊக்கில் கோணி ஊசி எடுத்து தான் குத்துறாரு. இந்த ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உசிரே பாட்டில் அந்த சேதுவை முடிக்கிற சீன்லாம் வேறு லெவலாக இருக்குது. அவர் பிரகாஷ்ராஜ் சார் வந்து கூப்பிடுவார், வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணும்போது தேட்டர் உள்ள வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி சொல்லுவார், டேய் நீ உசுரோடு இருக்கணும்னா சேது மூச்சாதானே நீ உயிரோடு இருக்க முடியும், இல்லைனா நீ உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது தான் அந்த லாஸ்ட்டு உசுரே சாங்கில் வந்து அந்த கிளைமேக்ஸ் வேறு லெவலில் பண்ணிடுறான். அது லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் லாரியில் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போவார், வீடாக வீட்டில் தங்குறதுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போவார். அதே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பியோட குழந்தைய வண்டியில் ஏற்றிக்கிட்டு அந்த துர்கா என்ற கேரக்டர் வண்டியை ஏற்றிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போவாங்க சார். சார் இந்த படம் ஹிட் ஆகுமா? வேறு லெவலில் ஹிட் ஆகும் சார். D50 வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் இயக்கி நடிக்கணும் அவசியமே கிடையாது. செல்வராகவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு சார். சிகரெட்டை ஒரு ஃபைட் சீன் வரும், ஒரு சேரில் உட்காந்துருப்பாரு செல்வராகவன் சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
எஸ் சூர்யா வந்து அவரை பட்னு அடிச்சு ஒரு சிகரெட் ஒன்று கேட்பாரு, சிகரெட்டை பிடிச்சிட்டு இருப்பாரு. பிடிச்சிட்டு இருக்கும்போது டேய் நீ ராயன் மேலே கையை வச்சிட்டல, இனிமேல் உன்னை விட போகிறான், லாஸ்ட்டில் உன்னை சாவடிக்க போகிறான்னு சொல்லுவார். அந்த லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் அந்த தேட்டரில் ஏந்து விசில் அடிக்கிறாங்க. ஒரு டைலாக் கூட என் காதில் கேட்க மாட்டேங்குது. அவ்வளோ வேற லெவலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்தார், காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா முடி வேற லெவலில் வச்சுருந்தாரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு இருந்தாரு. நானும் என்ன பண்ண போகிறேன், திருப்பதி போய் மொட்டை அடிச்சுட்டு அடுத்த D51 படத்தில் எப்படினாச்சும் வாய்ப்பு கடிச்சு நானும் நடிக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் சினிமாவில் தான் நடிச்சிட்டு இருக்கேன். அடுத்த D51 எப்படினாச்சும் தனுஷ் சார் கிட்ட கேட்டு நானும் மொட்டை அடிச்சு அப்படின்னா நடிப்பேன் சார். இப்போ வந்து நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், சொல்கிறேன் பாருங்க. தண்டவாளத்தில் ஓடுதுரா ட்ரெயின், தேட்டரில் ராயன் படம் தான் லயனு. தண்டவாளத்தில் ஓடுதுரா ட்ரெயின், ரோஹிணி தேட்டரில் ராயன் படம் தான் லயனு. வேற லெவல் சார். தல தம்பியை மாரில் தூக்கி போட்டு வளர்த்தா போல அவன் வல்லால சொருறான் தூக்கி போட்டு. தல சொருட்டான் தல, அந்த எமோஷன் என்னால் கட்டுப்படுத்த முடியல தலைவா. தல வெறியனாரி அவன் சொருறான் தல, பாச போட்டு வளர்த்தான் தல, சொருறான் போட்டு சொருன்னு. 50வது படம் தல வேற மாரி எடுத்துருக்கா போற. படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்டிங் அவரு எங்கே தொடங்கினாரோ அங்கேயே முடிச்சு படத்தை அருமையாக அவங்க பண்ணியிருக்காங்க தலைவா. வேற மாதிரி 10க்கு 10 கொடுக்கலாம். நீங்களும் போய் பாருங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா மொட்டை போடல, இப்போ திருப்பதிக்கு போகிறேன், ஒரு மொட்டையை போடுறேன், அடுத்த ஷோ வந்து பார்க்குறேன். அவரோட கெட்டப்பு தலைவா, தலைவன் படத்துக்கு கெட்டப் போடாமல் வந்துட்டேன், அடுத்த படத்துக்கு கெட்டப்பை போடுறேன், 4வது ஷோ பார்க்குறேன். தனுஷ் டைரக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஏஆர் பிஜிஎம்மும் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக துஷரா விஜயன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாக ரத்தம் தான் ப்ரோ, ரத்தம் தெரியுது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வரலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. துஷரா விஜயன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. எஸ் சூர்யா அவர் ஓகே ப்ரோ, எப்பயும் போல அவர் ராக் பண்ணிட்டார். சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ஹிட் ப்ரோ. உள்ள வந்து பாருங்க ப்ரோ, கடைசியில் அந்த அடங்காத சாங்லாம் செம்ம வைப் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாக ஹிட் தான். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. மேக்கிங் வைஸ் நல்லா இருந்தது. ஸ்டோரின்னு பார்த்தா கொஞ்சம் நார்மல் ஸ்டோரி தான், பட் எடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. எல்லாரோடும் நல்லா இருந்ததுண்ணா. மெசேஜ்லாம் எதுவும் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம் தான். நான் பெருசாக எதுவும் பண்ணுறேன். பார்க்கலாம். கொஞ்சம் ஏரிட்டட் கண்டென்ட் இருக்குதான், கொஞ்சம் வைலன்ஸ் இருக்குதான், பட் கிட்ஸ்லாம் எல்லாமே ஃபேமிலியில் போய் பார்க்கலாம். நான் ரெண்டு எல்லாருக்கும் ரோல் நல்லா இருந்துச்சு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்டர்வல் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்டர்வலும் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் சூப்பராக இருந்தது படத்தில். வந்துட்டு ஒரு நார்மல் டீசென்ட் கமர்ஷியல் படம். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா இருக்குன்னு நினச்சோம். எல்லாமே கரெக்டாக இருந்தது நான் படத்தில். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்தது. நல்லா அவர் எழுதினார், அவர் தான் டேரக்டரு. ஆனால் அவர் ஒரு மாசாக காட்டாமல் இந்த மாதிரி கிளாஸாக முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. வர்த்து தான் படம். ஹிட் ஆகும் ப்ரோ. ஹிட் ஆகலையோ தலைவர் கோசம் பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப அந்த பாட்டு நல்லா இருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்தது ப்ரோ. எதுவும் குறை சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி கிளாஸாக முடிச்சிட்டாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, கெத்தெல்லாம் எதுவும் காட்டாமல். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு ஸ்டார்டிங் சீன் தனுஷ் ஒரு சீன் தான், ஃபைட் சீன் தான் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோ இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட் சீன் அந்த எரிக்கிறது தான். ராவணன் மோஸ்ட்லி வச்சிருக்காங்க. அந்த கதை மாதிரி தான் போகுது. தம்பிக்கு துரோகம் பண்ணார்ல, ராவனுக்கு தம்பி துரோகம் பண்ணார், அந்த மாதிரி தான். அந்த விஷயம் நல்லா இருக்கு. கம்பல்சரி பார்க்கலாம் ப்ரோ. என்ன ஒன்று ரவுடிசம் பண்ணாமல் இருந்தால் சரி. ஆக்டிங் நான் உங்களுக்கு சொல்லே தாளே இன்னாம நேஷனல் அவார்ட்லாம் அவரே தந்துருக்காரு. தனுஷ் ஒருத்தர் தான் நம்ம தமிழ்நாட்டில் கோலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் போயிடுறாரு. அதுவே போதும். அவர் தமிழ்நாட்டை தூக்கிறதுக்கு அவரே போதும். வேறு யார் தேவை? கண்டிப்பாக நான் சத்தியமாக நான் அவரே செதுக்கிறார். நான் மங்கா தந்து தலையெல்லாம் நடிக்கலண்ணா. தனுஷே நடிச்சு தனுஷே பண்ணியிருக்காரு. செம்ம பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நம்ம பிரிச்சுலாம் பார்க்கலாம். எல்லாமே ஒன்று தான். எல்லா 50 படமும் எல்லாரோட 50 படமும் ஓகேண்ணா. இவன் எடுங்க ப்ரோ. இவன் வந்து விஜய் மன்றத்தில் இருக்கான். சொல்லு எப்படி இருக்கு விஜய் பேனா, நீ சொல்லு. அதான் ப்ரோ, படம் வேற லெவலில் இருக்குது. சான்ஸே இல்லை சொல்லணும். அதான் இவனை கலாய்க்கிறதுக்கோசம் தான் நாங்கள் வந்தோம். ஆனால் படம் இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல. வேற லெவலில் இருந்துச்சு. எதிர்பார்த்தோட படம் கதை களமும் சரி, டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே. இப்போ படத்தில் எதனா ஒரு குறை இருக்கும்ல, ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி டைலாக் ரைட்டிங் அந்த மாதிரி எதுவுமே எல்லாமே பக்காவாக இருக்கு. ஒன்று கூட குறையே சொல்ல முடியாது. படம் செம்ம ஹிட் ஆகும். கண்டிப்பாக ஹிட் ஆகும். பிளாக் பஸ்டர் 50வது படத்துக்கு தரமான படம் இது. செம்ம ஹிட் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி ப்ரோ படம் வேற மாதிரி இருக்கு. படம் நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு மங்கா தவிர்த்து சொல்றது ஒரு லோக்கல் இதுல தனுஷால இப்படி எடுக்க முடியும் அப்படி காட்டி பயங்கரமா இருக்காரு ப்ரோ. படத்தை வேற லெவல் ப்ரோ. உண்மையாவே வேற லெவல். எவ்ரி மினிட் வாஸ் அ ட்ரீட். தனுஷ் நெக்ஸ்ட் லெவல். சொல்லவே வார்த்தையே இல்லை. எல்லாமே என்ன மேம் பிடிச்சிருந்தது? அண்ணன் தங்கச்சி ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தனுஷ் ரெடி பண்ணியிருந்தாரு. செம்மையாக பண்ணியிருந்தாரு. வேற மாதிரி கண்டிப்பாக ஹிட் ஆகும். இல்லை தெளிவா, படத்தில் எல்லாமே ப்ளஸ் தான் தெளிவா. அந்த பென்சில் ஊக்கு இதில் தெளிவா, அதை எடுத்து தான் சொருரா, ஏதோ ஒரு ஊசி தெளிவா போட்டு சொருனா ஒரு சொருரா தெளிவா. வேற மாதிரி தெளிவா படம் எல்லாமே அல்டிமேட். ஆட்சம். நன்றி, வணக்கம் ப்ரோ. ஒரு லேக் இல்லை ப்ரோ.
செகண்ட் படம் லேக்ல தான் நாங்களே வரும், நாங்களே என்ன எப்படி வரப்போம் தெரியலன்னு வந்தோம். அதை நாங்கள் பார்த்தது வேற, இங்கே நடந்ததே வேற, நடந்தது வேற. ஹிட் ஆகுமா ப்ரோ? இன்னைக்கே பாரு ப்ரோ எவ்வளோ வசூல் அடிக்கிறோன்ட்டு. நாங்கள் வந்துடும் ப்ரோ, கன்ஃபார்மு 100 வந்துடும் ப்ரோ. வரலன்னா நான் பார்த்துக்கலாம். வேற மாதிரிண்ணா, செம்மண்ணா, ஒர்த்தபிள் வாட்ச்சு, தாராளமாக வந்து பார்க்கலாம். அடுத்த ஷோ கூட வந்து பார்க்கலாம். படமே பிடிச்சிருக்குண்ணா, அவ்வளோதாண்ணா. எல்லாருமே தனுஷ் ஆக்டிங்கு, கூட ஒர்க் பண்ணவங்க, மியூசிக்கு, டைரக்ஷனு, ஃபைட்டு எல்லாமே ஒர்த்து. தைரியமாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. படம் ஸ்டார்டிங்கில் ஸ்மூத்தாக தான் ப்ரோ போவோம், போக தான் நமக்கு சூடு பிடிக்கும். எடுத்தோடனே நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சா படத்தில் ஒன்றுமே இருக்காதுல. ஸ்மூத்தாக போயிட்டு வச்சு செஞ்சிருக்காப்புல செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக. அதான் ப்ரோ, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஏதாவது பண்ணல, சும்மா இருக்க முடியாது. நம்மள ஒருத்தன் போட வரான், திரும்ப சும்மா நின்று குத்து வாங்கிட்டு நிற்கக்கூடாதுல, திரும்ப செய்யணும்ல. அதுதான் காமிச்சிருக்காரு, அறமாக போட்டிருக்காரு. ஒருத்தனையும் சும்மா உள்ள சத்தியமாக ஹிட்டு, பிளாக் பஸ்டர் ஹிட்டு ப்ரோ. உண்மையாக ப்ரோ, நான் வந்து விழுப்புரத்துலேருந்து ஒரு 8 பஸ் 7 பஸ் பிடிச்சி தான் ப்ரோ வந்தேன். வந்து டிக்கெட் எடுத்துட்டு, ஆமாம் ப்ரோ, ரியலாக ப்ரோ, வந்து இதுமாதிரி டிக்கெட் எடுத்துட்டேன்னா நீ வந்தே அவனை சொல்லிட்டு ஆரம்பிச்சான். நான் வந்து தளபதி ஃபேன் தான். சரிடா நான் வரல சொல்லியும், சரி நீ வரணும் எல்லாம் தெரியாது, நான் உனக்கு லியோ படத்துக்கு வந்தல, நீ எனக்கு இந்த ராயன் படத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இது மாதிரி கூப்பிட்டாங்க. சரி நான் வரேன்டான்னு சொல்லிட்டு ஒரு 8 பஸ் 7 பஸ்ன்னு பிடிச்சி மாறி வந்து இங்கே வந்து படம் வந்து பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் ஒர்த்து ப்ரோ, கண்டிப்பாக ஒர்த்து. அந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்காரு. டைரக்ஷன்லாம் வேற மாதிரி, ட்விஸ்டிங்லாம் அந்த மாதிரி சொல்லவே தேவையில்லை. வந்தல எப்படி இருந்ததுன்னு கேட்குறாரு. விழுப்புரத்துலேருந்து 7 அதுதான் அங்கேருந்து வந்து இங்கே வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ டயர்டே எனக்கு தெரியல. உள்ள நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ராமானிய குதிச்சின்னு பாட்டு பாடினே டான்ஸ் ஆடினு அந்த டயர்டு கூட பார்க்காம தெரியாம தொண்டை கட்டிட்டு பேசிட்டு இருக்கேன். இப்போ இதுலேயும் வந்து நான் அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு உண்மையா. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் சார்பாக ராயன் படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.